தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ல அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுலயுமே நிறைய மாணவர்கள் சந்தேகங்கள் நிறையவே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ரவுண்ட் 2க்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷெட்யூல் படி பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்றது நமக்கு 11ஆம் தேதி இன்னையில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு. சாயந்தரம் 5 மணி 11ஆம் தேதி 13ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது 15ஆம் தேதி வருது. அந்த 15ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க காலேஜ்ல போய் சேருவதற்கு உண்டான தேதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஒரு கவுன்சிலிங்குமே சரி, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த வருடம் போராத காலம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆரம்பிச்சு இப்ப அடுத்தடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லயுமே எக்ஸ்டென்ஷன் 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 சொல்லி தள்ளி 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 போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்னவோ தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இங்கேயுமே இது பாராமெடிக்கலுமே அது விதிவிலக்கு இல்ல. ரவுண்ட் 2 தள்ளி வச்சு திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே எப்படி இருந்தாலுமே அதற்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னாவே பொதுவா எல்லாருமே ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம். இங்க செய்யற ஒரு சிறு தவறு கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா செய்யணும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் நீங்க எடுக்கிறீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிஓடி, பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லி இந்த 4 கோர்சஸ் மட்டும்தான் பொதுவாகவே பிரைவேட்ல அவைலபிள் இருக்கும். ஆனா இந்த வருடம் செகண்ட் ரவுண்ட்ல அந்த பிஃபார்ம் இல்ல அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துக்கு அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதற்குரிய ரிசல்ட் நான் எப்ப சொன்னேன்? 19ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி முடிஞ்சிருது. சாரி, காலேஜ்ல சேருவதற்கு உண்டான தேதி 19ஆம் தேதி முடிஞ்சிருது. ஆனா சென்னை ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பிஃபார்ம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் அப்படின்றாங்க. அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல வருமா அப்படின்னா கிடையாது. அடுத்த ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல வரலாம், அது மாப்அப் ரவுண்ட்ல வரலாம். ஸோ அந்த மாதிரி போறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா அது என்ன காரணம்னு தெரியல. அவங்க டீட்டெயில கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த டீட்டெயில சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் கண்டிப்பா நடக்கும். அப்ப செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பிஃபார்ம் அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டால கிடையாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சாய்ஸ்லயே காட்டாது. சாய்ஸ்ல எடுக்கவும் முடியாது. சாய்ஸ்லயும் காட்டாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். ஆனா அடுத்தடுத்த ரவுண்ட்ல அது சேருவதற்குண்டான வாய்ப்புகள், வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலுமே சாய்ஸ் ஃபில்லிங் கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நேத்து 10ஆம் தேதியே நமக்கு வேகன்சி பொசிஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேகன்சி பொசிஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் பண்ண போறீங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல உண்டு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லாம் இல்லைன்னு சொன்ன கவர்மெண்ட் சீட்டு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா எம்எம்சிலே மதுரையில மட்டும்தான் சீட் இருக்கு. கிட்டத்தட்ட எம்எம்சில ஒரு 20 சீட்டு, மதுரையில ஒரு 15 சீட் இருக்கு. இது கேட்டகரி வைஸ் பிரியும். 3 சீட்டு, ஓசிக்கு ஒரு 3 சீட்டு, 4 சீட்டு அதுல தான் அதிகமா இருக்கு. மத்தபடி அடுத்தடுத்த கேட்டகரியில 2 சீட்டு, 3 சீட்டு அந்த மாதிரி இருக்கு. அதே போல பிஎஸ்சி நர்சிங் மேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில 6, சேலம் 5, தேனியில 1, கடலூர்ல 2 அப்படின்னு இருக்கு. அதுவே ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எம்சில 8 இருக்கு, மதுரையில 52 இருக்கு. இது பிஎஸ்சி நர்சிங்க்கு. அதே போல செங்கல்பட்டுல 4, சேலம்ல 13, தேனியில 13, கடலூர்ல 13 அப்படின்னு சொல்லி இருக்கு. பிபிடி எல்லாரும் அதிகமா எடுக்கிற கோர்சஸ் பிசியோதெரப்பி. அதுலயுமே உங்களுக்கு எம்எம்சில ஒரு 7 சீட் இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு எம்எம்சில. ஆனா அந்த ரேடியாலஜி, இமேஜிங் அண்ட் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ்லயுமே உங்களுக்கு சீட் அவைலபிள் இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில் கொடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க கேட்டகரிக்கு நீங்க நினைக்கிற காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் கொடுங்க. ஒரு சீட்டு தான் இருக்கு, 2 சீட்டு தான் இருக்கு, மார்க் நம்ம குறைவா இருக்கும் அப்படின்னா அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பாராமெடிக்கலோட டீடைல் அப்டேட். தொடர்ச்சியா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பாராமெடிக்கல் தொடர்பாகவும் சரி, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தொடர்பாகவும் சரி, அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம புதிய மாணவர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.